அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புமிக்க இஸ்லாமிய நல்லுள்ளங்களே, இந்த ரமலானுடைய மாதத்துடைய இறுதியில் நாம் இருக்கின்றோம். இந்த ரமலான் மாதம் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பண்பாக வீண் பேச்சு, வீண் சண்டை, வீண் சச்சரவு போன்ற விஷயங்கள் இருக்கின்றன. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ரமலானுடைய நாள் எது என்று குறிப்பாக அல்லாஹு தஆலா அந்த இல்மை கொடுத்தான். அதனை அறிவிப்பதற்காக நபி அவர்கள் வெளியே வருகின்றார்கள். இரு சஹாபாக்கள் வீணானவற்றையின் பக்கம், வீணான ஒரு செயலின் பக்கம் சச்சரவு செய்யக்கூடியவராக இருந்தார்கள். அதனை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ் எந்த இல்மை, எந்த நாளை, குறிப்பிட்ட நாளை சொன்னானோ லைலத்துல் கத்ர் என்று, அதனை அல்லாஹ் தஆலா உயர்த்தி விட்டான். பிறகு நபி அவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்களிடத்தில், அல்லாஹ் இந்த இல்மை என்னிடத்தில் கொடுத்தான், நீங்கள் இவ்வாறு சண்டையிட்டுக் கொண்டதால், சச்சரவு செய்ததால் அல்லாஹ் அந்த இல்மை என்னிடத்திலிருந்து எடுத்து விட்டான் என்பதாக சஹாபாக்கள் அனைவரிடத்திலும் சொல்லி, பிறகு கடைசி 10 இரவுகளில் லைலத்துல் கத்ரை தேடுங்கள் என்பதாக சொன்னார்கள். அன்புமிக்கவர்களே, அவர்கள் அந்த சச்சரவு செய்தனால் அந்த நாள் என்பது நம்மிடத்தில் உயர்ந்து விட்டது. இன்றைய காலத்தில் நாம் எத்தனை சச்சரவுகள், எத்தனை சண்டைகள், லைலத்துல் கத்ர் இந்த நாள் என்பதிலும் நம்ம இடத்தில் கருத்து வேறுபாடு இருக்கின்றது. அதே போன்று ஒவ்வொரு தராவியிலும் 20 ரக்காத்தா, 8 ரக்காத்தா என்ற விஷயத்திலும் நாம் கருத்து வேறுபாடு கொள்கின்றோம். தொழுகையில் கையை ஆட்டலாமா, விரலை ஆட்டலாமா, ஆட்டக்கூடாதா என்ற விஷயத்திலும் நாம் கருத்து வேறுபாடு கொள்கின்றோம். இப்படி பல பல கருத்து வேறுபாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். நம்மால் நாம் முரண்பட்டு கொண்டிருக்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இந்த ரமலான் என்பது அதற்கான மாதம் அல்ல. நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து தவறானவற்றிலிருந்து நம்மை சிறந்த மக்களாக, சிறந்த முஸ்லீமாக ஆக்குவதற்கு தான் ரமலான் நம்மிடத்தில் வந்திருக்கின்றது. ஆக இந்த கருத்து வேறுபாடுகளை விட்டு சிறந்த முஸ்லீம்களாக வாழ்வதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்ற உயர்ந்த பிரார்த்தனையுடன் என்னுடைய உரைக்கு திரையிடுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.